புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம், கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கேரளாக்காரன் அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர். இன்னைக்கு அந்த பிள்ளையாரி விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் டி கே சிவகுமார், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர், மேகதாத்துவில் அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்பன் நிற்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் வம்பா போச்சு. அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான். அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான். பாரு, வெக்க கேடுங்க, வெக்க கேடு. கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்டா செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா, தமிழக அரசனுடைய செலவா?